ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, நம்ம திருநெல்வேலியில் மதுரையிலேருந்து கன்னியாகுமரி போகிற பைபாஸ் நம்ம ரெட்டியாப்பட்டியில் 2 மலைக்கு இடையில கிராஸ் ஆகுதுங்க. இந்த மலையை நீங்கள் நிறைய தமிழ் படங்களை பார்த்துருக்க முடியும். இந்த பைபாஸில் நிறைய ஷூட்டிங் எடுத்திருக்காங்க. இது ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டு. இந்த மலையில் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா மலை சாய்பாபா கோயில் இருக்குது. அதோட ரைட் சைடு பார்த்தீங்கன்னா நம்ம நெல்லை மாநகராட்சி நம்ம தமிழ்நாட்டு மாநில விலங்கான வரையாட்டோட சிலையை 20 அடி உயரத்தில் அமைச்சிருக்காங்க. இது ஓப்பன் பண்ணி 1 இயர் ஆச்சுங்க. ஆனால் நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம். இப்போ அந்த சிலையை பார்க்க தான் நம்ம போயிட்டுருக்கோம். பைபாஸில் வந்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 அடியில் ஒரு தார் ரோடு ஒன்று போகுது மலை மேலே. தார் ரோடை தாண்டினோடனே பார்த்தீங்கன்னா சரியான ரோடு வசதி கிடையாது. இருந்தாலுமே மேலே வந்து 2 வீலர் 4 வீலர் எல்லாமே போகுது. கீழேருந்து பார்க்கும்போது மேலே யாருமே அதிகமாக போனதில்லை போல இருக்குது, ஆள் நடமாட்டம் இல்லை அப்படின்னு நாங்கள் நினச்சோம். பட் மேலே போய் பார்த்தா தான் தெரியுது, இங்கே பெரிய கார் பார்க்கிங்கே வச்சுருக்காங்க. இப்போ ஸ்கூலில் வந்து அரையாண்டு பரீட்சை முடிஞ்சு எல்லாருக்கும் லீவ் விட்டதுனால எல்லோரும் ஃபேமிலியோடு வந்திருக்காங்க. அது போக நிறைய டீனேஜ் பசங்க அதிகமாக வந்து போயிட்டுருக்காங்கங்க. ஸோ நீங்கள் வரதா இருந்தால் கண்டிப்பாக ஃபேமிலியோடு வாங்க. மேலே வந்த பிறகு பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் இருக்குது. அதை தாண்டி ஸ்டேச்சு பக்கத்தில் போகிற வரைக்கும் உங்களுக்கு ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. அந்த வியூ பாயிண்ட்டுக்கு பின்பக்கம் தான் வரையாட்டோட சிலையை அமைச்சிருக்காங்க. இங்கே மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருநெல்வேலியுடைய ஃபுல் வியூ நம்மளால் பார்க்க முடியுது. ஈவினிங் டைமில் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. ஆனால் நீங்கள் எந்த டைம் வேணாலும் வரலாம், எந்த கண்டிஷன் கிடையாது. அதை தவிர இங்கே மேலே எந்த ஷாப்போ எதுவுமே கிடையாது. ரோட்லேருந்து பார்க்கும்போது பெருசாக தெரியலை இந்த சிலை எப்படி இருக்குங்கிற ஒரு ஐடியா இல்லை. பட் பக்கத்தில் வந்து பார்த்தா தான் தெரியுது, தத்ரூபமாக அந்த சிலையை அமைச்சிருக்காங்க. எதுக்காக இந்த சிலை அமைச்சிருக்காங்க அப்படின்னா, நம்ம வரையாட்டை பாதுகாக்கப்பட்டுருக்கு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்காக இந்த சிலையை வந்து அமைச்சிருக்காங்க. இந்த இடத்துக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மியூசியம் வரப்போகிறதா சொல்லிக்கிறாங்க. எந்த மாதிரின்னு தெரியல எனக்கு, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு நம்ம திருநெல்வேலி மக்களே நிறைய பேர் இங்கே வந்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து பாருங்கள். லேடிஸ் வாரீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபேமிலியாக வாங்க, தனியாக வர வேண்டாம். ஏன்னா ரூட் அந்த மாதிரி இருக்குது. ஓகே மக்களே, நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.